மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருச்சாழல் என்கிற பகுதியை நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க வேண்டியது பாடல் எண் 15. கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே, இடபம் உகந்து ஏறிய ஆறு எனக்கரிய இயம்பேடி, தடமதில்கள் அவை மூன்றும் தடல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தங்கினான் திருமால்கான் சாழலோ. ஒருத்தி இன்னொருத்தைய பார்த்து கேள்வி கேட்கிறார். அம்மா, உங்க சிவபெருமான் யானை மேல வரல, குதிரையில வரல, தேர்ல ஏறி வரமாட்டேங்கிறாரு, ஆனா காளமாட்டில் ஏறி வராரே, அது என்ன காரணம்னு சொல்லுடி அப்படின்னு ஒருத்தி கேட்கிறான். கடகரி அப்படின்னா மத யானைன்னு அர்த்தம். கரினா யானை, கடகரினா மத யானை. பரிமா, மான குதிரை, பரிமானா பெரிய குதிரை. மாணிக்கவாசகருக்கா சிவபெருமான் நரியை குதிரை பரியாக்கின்னு படிச்சோம்ல, அந்த பரி பெரிய குதிரையா, பெரிய பெரிய குதிரையா கொண்டாந்து பாண்டிய ராஜாட்ட கொடுத்து அப்புறம் ஏமாத்திட்டு போயிட்டாரு. அது பூரா நரியா போச்சு. அது பெரிய குதிரைங்கிறது தான் பரிமா. கடகரியும் பரிமாவும், பரியது என்றால் பெரியதுன்னு பொருள். திருக்குறள்ல ஒரு பாட்டு உண்டு, யானை ரொம்ப பெருசா இருந்தாலும் புலி வந்தா பயந்துரும்னு. பரியது கூர்ங்கோட்டது, பெருசு, அதுக்கு கூர்மையான தந்தங்கள் இருக்கு என்றாலும் யானை வெறும் புரிதாக்குரின் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஏன்னா அதுக்கு ஊக்கம் இல்லையா, அதனால பரியதுன்னா பெரியதுன்னு அர்த்தம். தேரும், தேர்னா ரதம். ரதத்துல நம்ம இப்போ எல்லா கோயில்லையும் ரதம் வச்சுட்டாங்க, தங்க ரதம். அதுல ஏறி வராரு சாமி. இப்போ அந்த ரதத்துல ஏறலையே, உகந்துன்னா விரும்பி. கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே, அதுல விரும்பி ஏறாமல் இடபம் உகந்து. இடபம்னா ரிஷபம். ரிஷபம் என்றால் இங்கே காளை. காளையை விரும்பி அவர் ஏறிய காரணம் என்ன? ஏறிய ஆறு, ஏறிய காரணத்தை எனக்கு அறிய, நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படி இயம்பேடி. தோழிட்ட கேட்டாச்சு கேள்வி. அவ பதில் சொல்றா. தடமதில்கள், தடமதில்கள்லாம் ரொம்ப பெரிய மதில்கள். அது எது? அந்த முப்புறம் எரித்த கதை. தாருகன்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவனுக்கு வித்வன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் 3 புதல்வர்கள் இருந்தார்கள். இந்த 3 பேரும் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்து, எங்களுக்கு நீங்கள் 3 கோட்டைகளை தர வேண்டும்னு கேட்டார்கள். ஒரு இரும்பு கோட்டை, ஒரு தங்க கோட்டை, ஒரு வெள்ளி கோட்டை. அந்த கோட்டையில நாங்க அமர்ந்த உடனே அது ஏரோப்ளேன் போற மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். நாங்க அங்க போய் இறங்கி அங்க இருக்கிற தேவர்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். ஆனா நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிற போது ஒரே அம்பினால் மட்டுமே நாங்கள் சாக வேணும், உயிர் போகணும். மற்றபடி எங்களுக்கு சாவு வரக்கூடாது. எப்படி வரம் பார்த்துக்கங்க, கேட்டிருக்காங்க பாருங்க. அப்படி வாங்கி உலகமெல்லாம் அவங்க அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்கள் போய் சிவபெருமான் காலில் பெருமானே, இப்படி 3 பேர் அநியாயம் பண்ணுகிறார்கள், நீங்க தான் காப்பாற்றணும்னு கேட்டாங்க. சரி, சிவபெருமான் நம்ம அவனை போய் அழிப்போம், ரெடியாகுங்கன்றார். பூமியை தேராக்கினார்கள், சந்திர சூரியர்களை சக்கரங்களாக்கினார்கள், 4 வேதங்களும் குதிரைகளாயின. பிரம்மா அந்த ரதத்தை ஓட்டுறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டாரு. மேருமலையை வில்லாக வளைத்தார்கள்.
வாசுகி பாம்பை நானாக கட்டினார்கள். அக்கினியை அம்பு நுனியில வைத்தார்கள். இப்ப சிவபெருமான் இதை எய்தால் அந்த 3 பேரும் ஒரே அம்பினால கொல்லப்படுவார்கள். எல்லாரும் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நம்ம ரெடி ஆயிட்டோம், நம்மளால தான் சிவபெருமான் இந்த வெற்றியை பெறப்போகிறார்னு ரொம்ப செருக்கோட இருந்தார்கள். ஒருத்தரும் பிள்ளையார நினைச்சுக்கல. அதனால சிவபெருமான் போய் அந்த தேர்ல காலை வச்சார்ல, அச்சு முடிஞ்சு போச்சு. நம்ம திருப்புகழ் பாட்டு ஒன்று இருக்குல்ல, கைத்தல நிறைகனி அப்பமுடன் அவல்புரி, அதுல வரும் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான். அப்படி அந்த தேர் முடிஞ்சு போச்சு. தேர் முடிஞ்சு போச்சு. சிவபெருமான் கீழே விழுத்துறாரே அப்படிங்கிறதுக்காக திருமால் உடனே காளையா மாறி அவரை போய் தாங்கி கொண்டாராம். பெருமாள் தான் காளையா வந்தவர். அப்படி காளையா வந்த உடனே அதுல இருந்து கொண்டு சிவபெருமான் அம்பெல்லாம் எய்யல, சும்மா ஒரு புன் சிரிப்பு சிரித்தாரா. 3 புறங்களும் எரிந்து சாம்பலாயின. இது புறமெரித்த வரலாறு. இதத்தான் இங்க சொல்றா அந்த பொண்ணு. பதில் சொல்றவன் என்ன சொல்றா, தட மதில்கள், பெரிய கோட்டை, பெரிய மதில்களை உடைய அந்த 3 கோட்டைகளையும் அவை 3ம் தழல் எரித்த, சும்மா அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சு எரிச்சார்ல, தழல்ல நெருப்பு, நெருப்பால எரித்த அந்த நாளில் இடபமதாய் காளையாக வந்து தாங்கினான், சிவபெருமானை தாங்கிக் கொண்டான் திருமால்கான் சாரலோ. பெருமாள் அப்படி காளை வாகனமாக வந்தார். அப்ப காளை வாகனம்ங்கிறது பெருமாள் தான் இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. காளை வாகனம் அறத்தின் வடிவம், நந்திங்கிறதே அறத்தின் வடிவம் தான். அதனாலதான் கோயில்ல பூரா முன்னால நந்தி இருக்கும். நந்திக்கும் சாமிக்கும் குறுக்க போகக்கூடாதும்பாங்க. சாமிக்கும் அறத்துக்கும் நடுவே நாம் நடந்து போகக்கூடாதுங்கிறது தான் அது அமைப்பு. அதனால தடமதில்கள் அவை 3ம் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாளனோ. அதனாலதான் இவர் என்ன பண்ணிட்டாரு, கடகரி பரிமா தேர் இதெல்லாம் ஏறாம காலையில ஏறாரு அப்படின்னு பதில். கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே, இடவம் உகந்து ஏறியாறு எனக்கு அறிய இயம்பேடி. தடமதில்கள் அவை 3ம் தளரெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ. அடுத்த பாட்டில் அதுவே புறமெரித்தது வரப்போகுது, பார்ப்போம். நன்றாக 4வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி. அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் காண்புறம் ஒன்றும் கூட்டோடே சாடலோ. இந்த புறம் எரித்தது இங்கே வருது. நன்றாக நல்லபடியா 4வர்க்கு 4 பேர் யாரு அப்படின்னு கேட்டா, ஜனகர், சனாதனர், சனந்தரர், சனத்குமாரர், இந்த 4 பேர். நீங்க கோயில்ல போய் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு கீழே அந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சிலை வச்சிருப்பாங்க. 4 பேர் யாரு, ஜனகர், ஜனாதனர், சனந்தரர், சனத்குமாரர். இந்த 4 பேருக்கும் நன்றாக விளக்கமாக எதை சொன்னாரு, நான்மறையின் உட்பொருளை, 4 வேதங்களில் சொல்லப்பட்ட உள்ளார்ந்த கருத்துக்களை அன்று முன்னொரு காலத்தில் ஆளின் கீழிருந்து, இப்ப மாதிரி கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்காதுல்ல அந்த காலத்துல,
எங்கே உட்காந்து பாடம் சொல்கிறது? நல்ல நிழல் தருகின்ற ஆலமரத்தின் அடியில் உட்கார்ந்து, ஆலின் கீழிருந்து கல்லால மரத்தின் கீழே நிழலில் இருந்து கொண்டு அங்கு அந்த இடத்தில் அறத்தை உரைத்தான், அறமுரைத்தான், அறமாக உபதேசித்தான். ஏன் அப்படி செய்தான்னு கேட்கிறா ஒரு தோழி. நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுரைத்தான் காணேடி. நம்ம அடிக்கடி பாடுற பாட்டு ஒன்று உண்டு. கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை 6 அங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். தட்சிணாமூர்த்திக்கு பாட்டு. சொல்லாமல் சொன்னாரா அவரு? சொல்லாம என்ன சார் சொன்னாரு? இப்படி கையை காட்டுறாருல, இதுக்கு சின்முத்திரைன்னு பேரு. ஆணவம், கண்மம், மாயை, இது நம்ம உயிர். இந்த கட்ட விரல் கடவுள். பொதுவா நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம உழன்று கொண்டிருக்கிறோம். ஆணவம், கண்மம், மாயை என்கிற கெட்டவற்றோடு சேர்றதுக்கு தான் நமக்கு மனசு வருது. உலக வாழ்க்கையில பார்க்குறோமே, நல்லதை யாராவது தேடுறானா? கெட்டது சினிமா, கண்டதையும் காட்டுற டிவி, இதைத்தான் தேடுற. குடிக்கிறது, என்னென்னமோ ஒரு அதுக்குள்ள போயிடறான்ல. அப்படி போகக்கூடாது. இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நோக்கி வந்து விட வேண்டும். கட்டவரலை நோக்கி வந்துடணும். வந்துட்டா இந்த ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் அவனை ஒன்றும் செய்யாது. அந்த மூன்றையும் கடவுள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். அதனால சொல்லாமற் சொன்னவர் நம்முடைய தட்சிணாமூர்த்தி. இப்படி சும்மா இருந்து காட்டி, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினைந்து மனத்திலே வைத்து வணங்குவோம்னு அந்த பாட்டு வருது. அதனால நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுரைத்தான் காணேடி. என்னையா உங்க சிவபெருமான அறத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. அறத்தை சொல்றாருப்பா, ஆனா அவர் சாதாரண ஆள் கிடையாது. புறம் மூன்றையும் எரித்தவன். ஞாபகம் வச்சுக்கோங்கிறா பதில் சொல்றவன். அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ. மூணையும் ஒன்னா அழிச்சு விட்டாராம் கூட்டோட. கொன்றான்கான் புறம் மூன்றும் கூட்டோடே சாழலோ. இந்த 3 புறம், முப்புறம்னு நம்ம சொல்றோம்ல, 3 கோட்டை, அது வேற ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த ஆணவம், கண்மம், மாயை தான். அத நம்மளை பார்த்து திட்டுற மாதிரி சொல்றாரு திருமூலர். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன். செஞ்சடைனா சிவப்பான ஜடாமுடியுடைய ஆதி புராதனன் சிவபெருமான். முப்புரன் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறத்தை அழிச்சான்னு சொல்றவெல்லாம் முட்டா பயங்கிறாரு திருமூலர். முப்புறம் செற்றனன் என்பவர் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம். முப்புறம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் சிவபெருமான் அழித்து நம்மை ஆட்கொள்ளுகிறான். அப்புறம் எரித்தது யார் அறிவாரேன்னு அவர் பாட்டை சொல்லி முடிக்கிறார் திருமூலர். அது இந்த பாட்டு. நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுரைத்தான் காணேடி. அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுரைத்தானாயிடினும்
கொன்றான்கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ. அப்புறம் பாடல் எண் 17. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவனென்று நண்ணுமது என்னேடி. இந்த கேள்வி கேட்குறவன் ரொம்ப சிவபெருமான ரொம்ப குறைச்சி சொல்றான் பாவம். அம்பலத்தே சும்மா பொது வெளியில டான்ஸ் ஆடுறாரு உங்க சிவபெருமான். அதான் சிதம்பரத்தில் ஆடுறதுன்னு சொல்றான். அம்பலத்தே பொது இடத்தில் கூத்தாடி நடனமாடி. அந்த காலத்தில் பெரியவங்க ஏதாவது ஒழுங்கா பிள்ளைகள் நடந்துக்கிறதுனா கூத்தாடி மாதிரி திரியிற அப்படிம்பாங்க. அப்போ இவர் நடனம் ஆடுறத இந்த அம்மா ஒரு மாதிரி குறைச்சி சொல்றா. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமே, அதுக்கு என்ன பண்றாரு உங்க சிவபெருமான்? பரிதெரியும் மண்டை ஓட்டம் வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாரியா. அப்படிப்பட்ட ஆளை நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என்னடி. அந்த நம்ம ஆளை தேவன், தேவர்களில் ஒருவன் சிவபெருமான் கடவுள் என்று நீங்கள் அவனை நெருங்கி செல்லுவது என்னது காரணம் அப்படின்னு அர்த்தம். நண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல். தேவன் என்று கடவுள் என்று நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என்னடி. அது கேள்வி. அடுத்த பொண்ணு பதில் சொல்றா. நம்பனையும் ஆமா கேள். அந்த ஆளு நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். நம்ம ஆளுங்கிற மாதிரி நம்பனையும் ஆமாகள் நான்மறைகள் தாமறியா. 4 வேதங்களும் கூட அவனை அறியவில்லை. நான்மறைகள் தாம் அறியா எம்பெருமான் எங்கள் பெருமான் ஈசா. அவரை அறிய முடியாம 4 மறைகளும் எங்கள் பெருமானே ஈசனே என்று ஏத்துகின்றனகான். அவன் கூத்தாடி பிச்சை எடுத்து சாப்பிட்ற அப்படி இருந்தாலும் அவனை அறிய முடியவில்லையே. அதனால வேதங்கள் அவனை எம்பெருமான் ஈசா என்று போற்றுகின்றனவே அப்படின்னு பதில் சொல்றா இவன். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என்னடி. நம்பனையும் ஆமாகள் நான்மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று எத்தினகான் சாழலோ. அப்புறம் பாடல் எண் 18. இதுல 2 நிகழ்ச்சி சொல்ற. சலமுடைய சலந்தரந்தன் உடல்தலிந்த நல்லாடி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவா என்னேடி. சலந்தரன் ஒருத்தர் இருந்தான், ஒரு அசுரன். தேவர்களை வெற்றி கொண்டு ரொம்ப செருக்கோட இருந்தான். அவனுக்கு கெட்ட காலம் சிவபெருமானையும் வெற்றி கொள்ள வேணுங்கிற ஆசை வந்துருச்சு. சிவபெருமானை நோக்கி கைலாயத்தை நோக்கி புறப்பட்டேன். சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு கிள வேதியர் வடிவத்தில் அந்தனர் வடிவத்தில் வந்தார் எழுத்தாப்புல. ஏய் என்னப்பா எங்கே போகிறேன்? நான் சிவபெருமானோட சண்டை போட போகிறேன். சரி ஒன்று செய்ய, நான் இப்போ இங்கே கீழே தரையில் ஒரு சக்கரம் போடுறேன். அவர் அப்படியே ஒரு வட்டமாக தரையில் கீறிட்டார். அந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் சேர்த்து மொத்தமாக அப்படியே பேத்து எடுத்துட்டு பார்ப்போம். எடுத்தீங்கன்னா நீ சிவபெருமானை ஜெயிச்சிருவேன், எடு அப்படின்னாரு. அந்த சக்கரமாக வட்டம் போல் இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்கிறத அவன் எடுத்து அப்படியே தூக்கின்னு கொண்டாந்த தோள்கிட்ட கொண்டாந்தான்ல, அது அப்படியே சக்கரை படையாக மாறிடுச்சு. சக்கரை படையாக மாறி அவன் தலையை வெட்டிடுச்சு. இப்போ சிவபெருமான் கையில் ஒரு சக்கரை படை கிடச்சிருச்சு. அவரே உண்டாக்கிக்கிட்டாரு.
இதை என்ன பண்ணாரு நம்ம பெருமாள் திருவேணி மிளலையில நம்முடைய பெருமாள் இருக்கார்ல நாராயணன், அவர் போய் நாள்தோறும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவாராம், சாமி கும்பிடுவாராம். ஒரு நாள் 1000 தாமரை பூ எடுத்துக்கிட்டு போயிருக்கார். ஒன்றொன்னா போட்டு சிவாய நம அப்படி வரிசையாக சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தார். சிவபெருமான் ஒரு சின்ன மறைப்பு பண்ணிவிட்டார், ஒரு பூ குறைஞ்சு வச்சு. 999 பூ போட்டாரு, ஒரு பூ போட முடியல. நம்மளா இருந்தால் பரவாயில்ல, நாளைக்கு வாங்கி போட்டுக்கோன்னு வந்திருப்போம். அவர் என்ன பண்ணார், ஐயோ நம்முடைய பூஜை தடைப்படக்கூடாது, நம்முடைய கண்ணை செந்தாமரை கண் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். தாமரை கண்ணன்னு தானே பேரு பெருமாளுக்கு. அப்ப நம்முடைய கண்ணை தோண்டி வச்சிருவோன்னு ஒரு கண்ணை தோண்டி 1000வது பூவா வச்சுவிட்டார். சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பக்தியோட பெருமாள் இருக்காரே, அவருக்கு என்னமாவது பரிசு கொடுக்க வேண்டாமான்னு நினைச்சு இந்த சக்கரப்படையை தூக்கி அவருக்கு கொடுத்துட்டார். அப்ப பெருமாளுக்கு சக்கரப்படை கொடுத்தது சிவபெருமான். அது இந்த இடத்துல வருது. சலமுடைய சலந்தரந்தன், சலமுடையன்னா கோபமுடைய, சலமுடைய சலந்தரன், சலந்தரனுடைய உடல் தடிந்த, உடலை தண்டித்த நல் ஆளி, நல்ல சக்கரப்படையை, ஆளி அப்படின்னா சக்கரம், சக்கரப்படைன்னு அர்த்தம். நல்லாளி, நல்ல சக்கரப்படையை, நலமுடைய, நலம் பொருந்திய நாரணனுக்கு, நாராயணனுக்கு அருளியவாறு கொடுத்தருளிய காரணம் என்னடி, ஏன் கொடுத்தான் இந்த ஆளு, நாராயணனுக்கு ஏன் சக்கரப்படையை கொடுத்தான்னு ஒருத்தி கேள்வி கேட்கிறார். அவர் என்ன சொல்றார், நலமுடைய நாரணருக்கா. இந்த நாராயணன்கிற பேரே நலம் தரக்கூடிய பெயர் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுவார். நமக்கு சைவம் வைணவம் எல்லாம் வித்தியாசம் இல்லை. நம்ம சிவபெருமானையும் கும்பிடுவோம், பெருமாளையும் கும்பிடுவோம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிரந்தரம் செய்யும். எது? பெருமாளோட பேரு நாராயணா அப்படிங்கிற மந்திரம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிரந்தரம் செய்யும். நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். தாயை விட நல்லது செய்யும். எது? நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இது திருமங்கை ஆழ்வார் பாட்டு. அப்ப நலமுடைய நாரணன் அப்படிங்கிறது இதுல இருந்து எடுத்து வருதா, இல்ல மாணிக்க வாசகத்திலிருந்து இவர் எடுத்து போட்டாரான்னு தெரியாது. நலமுடைய நாரணந்தன் நயனம் இடந்து, அடுத்த பாதி பதில் சொல்றா. நலமுடைய நாரணந்தன், நயனம்னா கண்ணு, இடந்து அதை தோண்டி எடுத்து, அரண் ஹரன் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் அடிக்கீழ், அவனுடைய திருவடிக்கு கீழே அலராக மலர் போல இட, அப்படி மலர் போல வைத்து வணங்கியதுனால ஆளி அருளினன்கான் சாழலோ, சக்கரப்படையை அருளினான் காண்பாயாக அப்படின்னு பதில். சரியா? சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி, நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவா என்னடி, நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரணடிக்கு அலராக இடாடி அருளினன்கான் சாழலோ. அடுத்தது பாடல் எண் 19. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாலம் மரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரியை எம்பேடி, எம்பெருமான் ஏது உடுத்து அங்கு ஏதமுது செய்திடனும் தம்பெருமை தானறியா
புள்ளித்தோல் ஆளாலம் அறமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய எம்பேடி எம்பெருமான் ஏது உடுத்து அங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ. அம்பரம் அப்படின்னா ஆடை. சிவபெருமானுக்கு அவன் உடுத்திக்கிறது என்ன? உடுத்திக்கிறது புள்ளித்தோல். புலித்தோல்ல என்ன இருக்கும்? அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கும்ல, அதனால அம்பரமாம் புள்ளித்தோல். ஆடையாக அவன் அணிவது புள்ளியை உடைய தோல். திருப்பாவையில் கூட வரும், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயின்னு ஒரு பாட்டு. அம்பரம் தண்ணீர் சோறு எல்லாம் நீதாயா, நீ எந்திரின்னு சொல்லி அவ ஆண்டாள் பாடுவாள். ஆளாலம் அப்படின்னா ஆலகால விஷம். திருப்பார்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைந்த போது வந்த விஷம், நஞ்சு, அதான் ஆளாலம். அதுதான் அவனுக்கு ஆறு அமுதம். சிவபெருமானுக்கு அதான் நல்ல அமுதமானது. சாப்பாடு கூட இல்லை, அமுதம். எம்பெருமான் எங்கள் பெருமான் உண்ட சதுர், அந்த நஞ்ச உண்ட உணவாக கொண்டது என்ன கெட்டிக்காரத்தலாம்? என்னையா, என்னம்மா உங்கள் சிவபெருமான் இப்படி நஞ்சை போய் சாப்பிட்டுக்கிறாரு, புள்ளித்தோலை ஆடையாக போட்டிருக்காரு, நஞ்சு தோலை சாப்பிட்டதுல என்ன கட்டிக்காரத்தில் இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாலம் அறமுதம் எம்பெருமான் உண்ட சதுர். உண்ட கெட்டிக்காரத்தனம்னு அர்த்தம் சதுர்னா. எனக்கரிய இயம்பேடி, எனக்கு நான் அறியும்படி சொல்லுவாயாக. உடனே அவ சொல்றா, எங்க சிவபெருமான் எதை சாப்பிட்டாலும் எதை உடுத்திக்கினாலும் அவர் பாடு இருப்பார், அவருடைய பெருமை அவருக்கே தெரியாதுப்பா அப்படிங்கிறான் பதில். தம்பெருமான் ஏது உடுத்து, எதை உடுத்திக்கினாலும் அங்கு ஏது அமுது செய்திடினும், அங்கே எதை சாப்பிட்டாலும் பழைய சோறு சாப்பிட்டாலும் தன் பெருமை, தன்னுடைய பெருமை தானறியா தன்மையன்கான். இதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டாராம். நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கமே அப்படின்னு பெருமையா சிவபெருமான் நினைக்க மாட்டார். நஞ்சை கொடுத்தா கூட சாப்பிட்டுட்டு பேசாம இருப்பார். பாரதியார் ஒரு பாட்டில் சொல்லுவார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, நச்சை வாயிலே குழந்து நண்பர் ஊட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு அவர் ஒரு பாட்டு. லஞ்ச கொடுத்தா கூட பயம் இல்லைன்னு அவர் தைரியமா பாடுவார். சிவபெருமானை பார்த்து தான் அவர் பாடுறார் பாரதியார். இது இந்த பாட்டு. அப்போ அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாலம் அறமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய எம்பேடி எம்பெருமான் ஏது உடுத்து அங்கு ஏதமுது செய்திடினும் தன் பெருமை தான் அறியா தன்மையன்கான் சாழலோ. அடுத்தது என்ன? அதான் நிறைவான பாடல். பாடல் எண் 20. அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலான் அன்கினையும். மறுபடியும் அந்த பழைய கதைக்கு வந்துட்டாரு. 4 பேருக்கு இந்த அறம்லாம் சொன்னார்ல, ஆலமரத்துக்கு அடியிலிருந்து அந்த கதை. அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலான் அன்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி அருந்தவருக்கு அறமுதல் 4 அண்டருளிச் செய்திலனேல் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான் சாழலோ. ஏடி, ஏ தோழியே, அருந்தவருக்கு அருமையான தவத்தினை உடைய ஜனகாதி முனிவருக்கு ஆலின் கீழ் ஆலமரத்தின் கீழ் இருந்து அறமுதலா 4 அறமுதல் 4 என்னது? திருக்குறள்ல சொல்றோம்ல, அறம் பொருள் இன்பம் வீடு. அறமுதலா 4 சொன்னா அறம் பொருள் இன்பம் வீடு, இதான் 4. இந்த 4ஐயும் பற்றி அவர்களுக்கு அவர் எடுத்துரைக்கிறார்.
இருந்தவருக்கு அமர்ந்திருந்து, இருந்துன்னா அமர்ந்திருந்து, அவருக்கு அந்த நால்வருக்கு உணர்த்தி அருளியது ஏனென்று, இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி, அருளுமது ஏனென்று எனக்கு சொல்லுவாயாக. இயம்பேடினா எடுத்து சொல்லுவாயாகன்னு அர்த்தம். இந்த அறம் பொருள் இன்பம் என்பதற்கு ஔவையார் ஒரு எளிமையான ஒரு பாடல்ல சொல்றார். அறம்னா என்ன, பொருள்னா என்ன, இன்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி நாளையும் அந்த அம்மா சொல்றா. நல்லா இருக்கு அந்த பாட்டு பாருங்க. ஈதல் அறம், கொடுக்கிறது மனசார யாருக்காவது வேணுமா தேவைன்னா கொடுக்குறோம்ல, அதான் அறம். பசிக்கிறவனுக்கு சாப்பாடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை, நம்மளால முடிஞ்சது. அதுக்காக தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒரு ஃப்ளாட்டாக வாங்கி கொடுக்க முடியும். என்ன முடியுமோ அது. ஈதல் அறம். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். தீவினை விட்டு ஈட்டல்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்கிற தொழில்னால தீவினை வரக்கூடாது. சாராய கடை வைக்கப்படாதுன்னு அர்த்தம். அதுலேயும் பொருள் வரும். மதுக்கடை வச்சா சம்பாதிக்கலாம், அப்படியெல்லாம் சம்பாதிக்கப்படாதுங்கிறா. ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், என்றென்றும் எப்போதும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அந்த காமத்து பால இப்படி சுருக்கி சொல்லிட்டா. காதல் இருவர், கணவனுக்கு மனைவியின் மீதும் மனைவிக்கு கணவனின் மீதும் உண்மையான காதல் இருக்க வேணும். காதல் இருவர் கருத்து ஒருமித்து, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்கணும். ஆதரவு பட்டதே இன்பம். அப்ப வீடு வீடுங்கிறாங்களே, அது என்ன? பரனை நினைந்து, மேல இருக்கிற கடவுளை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அறம்பொருள் இன்பம் மூணையுமே விட்டுறணும். அப்புறம் ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. கிழவி நல்லா யோசிச்சு சொல்லியிருக்கா பாருங்க ஔவையார். அருமையான பாட்டு. அதனால கேள்வி, அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. பதில் சொல்றா. அருந்தவருக்கு, அருமையான தவமுடைய ஜனகாதி முனிவர்களுக்கு, அறம் முதல் 4 அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற 4 உறுதிப் பொருள்களையும் அன்றைக்கு அருளை செய்தலனேல் அவன் எடுத்து சொல்லாமல் விட்டிருந்தால், திருந்தவருக்கு, திருந்தி இருக்கிற அந்த முனிவர்களுக்கு உலகத்தினுடைய இயற்கை, உலகம் இப்படித்தான், அறத்தை செய்ய வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், கடைசியில இறைவனை அடைய வேண்டும் என்கிற அந்த இயற்கை, உலக இயற்கை அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டு முடிக்கிறார். அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்றருளிச் செய்திரனேல் திருந்தவர்க்கு உலகியற்கை தெரியாகான் சாழலோ. அருமையான பகுதி திருச்சாழல். கேள்வியும் பதிலுமாக 20 பாடல்கள். அதை நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த வாரம் நமக்கு வாய்ப்பு இருந்தால் திருப்பூவல்லி என்கிற அடுத்த பதிகத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.